ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சொல்ல போகிற டாபிக் வந்து கிறிஸ்டல்ஸை பற்றின டாபிக். ஏன்னா இந்த கிறிஸ்டல்ஸை வச்சு நிறைய விதமாக நம்ம வாழ்க்கைக்கு நம்ம பயன்படுத்திக்க முடியும். பொதுவாக நம்ம நிறைய பேரோட கேள்வி வந்து என்னென்னா, நிறைய சக்ராஸ் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் ஆயிடுது, எங்களுக்கு அடிக்கடி பிளாக் ஆயிடுது. இப்போ ரேக்கி ஹீலர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா சிலருக்கு ஹீலிங் கொடுப்பாங்க. ஹீலிங் கொடுத்த உடனே ஒன்றா அவங்களுக்கு ரூட் சக்ரா வந்து பிளாக் ஆகிடும், இல்லைன்னா சோலார் பிளெக்ஸஸ் சக்ரா பிளாக் ஆகிடும். இந்த மாதிரி பல வகையான எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்க கிட்டே இருந்து நம்மக்கிட்ட வர்றதுனால நம்மளுடைய சக்ராஸ் வந்துட்டு பேலன்ஸ் இல்லாமல் ஒன்றா வந்து வேலை செய்யாமல் அப்படியே ஸ்டாப் ஆகும், இல்லைன்னா ரிவர்ஸில் வந்துட்டு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அப்போ நம்மளுக்கு வந்துட்டு சில இல்னஸ் எல்லாம் வர்றதுக்கு ஸ்டார்ட் ஆகுது. இப்போது இந்த கிறிஸ்டல்ஸை வச்சு எப்படி நம்மளுடைய சக்ராஸை, ஆல்ரெடி பிளாக் ஆன சக்ராஸை டெம்பரவரியாக எப்படி நம்ம அன்பிளாக் பண்ணி நம்ம ஆக்டிவேட் பண்ணுறது அப்படிங்கிற ப்ராக்டிஸ் மெத்தட் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து சில கிறிஸ்டல்ஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். பொதுவாக நம்மளுடைய 7 சக்கரங்களுக்கும் அதுக்கு உண்டான கிறிஸ்டல்ஸ் வந்துட்டு நிறையவே இருக்குது. இப்போ ஜென்ரலாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் குவார்ட்ஸ் கிறிஸ்டல்ஸ் வந்துட்டு மேக்ஸிமம் எல்லா பர்பஸ்க்குமே யூஸ் பண்ணலாம். இந்த ஒயிட் குவார்ட்ஸ் அப்படிங்கிறது ஸ்படிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம ராட் ஷேப்பில், பால் ஸ்பியர் ஷேப்பில், பால் ஷேப்பு, தென் பிரமிட் ஷேப்பு, பிரமிடு, தென் வந்துட்டு உங்களுக்கு தம்பிள்ஸு, இந்த மாதிரி நிறைய ஷேப்ஸில் வந்துட்டு ஒயிட் குவார்ட்ஸ் வந்து கிடைக்குது. ஸோ இந்த ஒயிட் குவார்ட்ஸ் கிறிஸ்டலை நம்ம ப்ரோக்ராம் பண்ணி நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளுடைய சக்ராஸ் வந்துட்டு அன்பிளாக் ஆகிட்டு நல்லா ஆக்டிவும் பண்ணுறதுக்கு இந்த ஒயிட் குவார்ட்ஸ் வந்துட்டு ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி தேர்ட் ஐ அப்படின்னு வரும்போது அந்த தேர்ட் ஐ ஆக்டிவேஷனுக்குமே நீங்கள் ஒயிட் குவார்ட்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணலாம். அந்த தேர்ட் ஐக்கு ஒயிட் குவார்ட்ஸ்க்கு பதிலாக இன்னொரு இது யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா அமித்திஸ்ட். ஸோ அமித்திஸ்ட் வந்துட்டு அதே மாதிரி தம்பிள்ஸோ, பிரமிடு, ராக்கு, அந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் பயன்படுத்தலாம். தென் தேர்ட் ஐ, இந்த தேர்ட் ஐ, தென் வந்து உங்களுக்கு த்ரோட் சக்ரான்னு வரும்போது ப்ளூ கலரில் இருக்கிற எந்த ஸ்டோன் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். லாப்பிஸ் லசூலி, இந்த மாதிரி ப்ளூ ஸ்டோன்ஸ் எல்லாம் நிறையா இருக்கும் இல்லையா. இன்னொன்று வந்து பீகாக் ஸ்டோன், இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. ஸோ அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் நீங்கள் அதில் பயன்படுத்த முடியும். தென் செலனைட் ஸ்டோன், இது வந்து உங்களுடைய ஹார்ட் சக்ராவுக்கு பயன்படுத்தலாம். ஏன் வந்து ஹார்ட் சக்ராவுக்கு செலனைட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் இமோஷனல் இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் உட்கார்ற இடம் வந்துட்டு நம்ம ஹார்ட் சென்டர் தான். ஏன்னா நம்ம ஹார்ட் சென்டர் வந்து ரொம்ப சுருங்கி போச்சு அப்படின்னா உங்களுக்கு எது மேலேயுமே ஃபோக்கஸ் போகாது, எதுலேயும் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. நீங்கள் ரொம்பவுமே வந்து எதை செஞ்சாலும் ஒரு வெறுப்போடவே செய்வீங்க, இன்ட்ரெஸ்டே இல்லாமல் செய்வீங்க. அப்போது உங்களுக்கு அந்த செலனைட் ஸ்டோன் அப்படிங்கிறது நீங்கள் அதை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஹார்ட் சக்ராவில் இருக்கக்கூடிய இம்ப்யூரிட்டிஸ் எல்லாத்தையுமே அது வந்து என்ன பண்ணும், சக் பண்ணிடும். சரி, தென் வந்து சோலார் பிளெக்ஸஸ். இந்த சோலார் பிளெக்ஸஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்டோன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லோ ஸ்டோன். பட் அதாவது எல்லோ, ஆரஞ்சு, தென் ரெட், இந்த மிக்சிங்கில் இருக்கிறது நீங்கள் பண்ணலாம். இல்லைன்னா ஓப்பல் ஸ்டோன் யூஸ் பண்ணலாம். ஓப்பல் யூஸ் பண்ணினீங்க அப்படின்னாக்கா அது வந்து ரெயின்போ கலர்ஸோடது. ஸோ நிறைய கலர்ஸோடைய ஃப்ரீக்வன்சி அதில் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த ஓப்பல் ஸ்டோன் யூஸ் பண்ணுறது. தென் சிட்ரின், இந்த சிட்ரினை வந்து நீங்கள் இதில் யூஸ் பண்ணுங்கள். சோலார் பிளெக்ஸஸ் சக்ராவுக்கு சிட்ரின் யூஸ் பண்ணுங்கள். தென் உங்களுடைய சேக்ரல், இந்த சேக்ரல் சக்ரா அப்படிங்கிறது வந்து ஆரஞ்சு கார்னிலியன் யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா வந்துட்டு இதுவே யூஸ் பண்ணலாம், சிட்ரின் ஸ்டோனே யூஸ் பண்ணலாம். அதாவது ஆரஞ்சு மிக்ஸ்டு கலர்ஸில் இருக்கக்கூடிய ஸ்டோன்ஸ் எல்லாமே நம்ம பயன்படுத்தலாம். ரூட் சக்ரான்னு வரும்போது நீங்கள் ஒன்றா வந்துட்டு ரெட் கலர் ஸ்டோன் யூஸ் பண்ணுங்கள். அதாவது ரெட் கலர் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு நிறைய கிறிஸ்டல்ஸ் இருக்குது ரெட் கலர்லேயே. அதில் வந்துட்டு கார்னேட்டு, தென் இன்னும் நிறைய கிறிஸ்டல்ஸ் இருக்குது. நமக்கு எது ஈஸியாக கிடைக்குமோ அந்த கிறிஸ்டல்ஸை நம்ம பயன்படுத்துறது ரொம்ப நல்லது. இப்போது எல்லா கிறிஸ்டலுமே எடுத்தோடனேயுமே நமக்கு ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு கேட்டால் ஹெல்ப் பண்ணாது. ஸோ உங்களுக்கும் உங்ககிட்ட இருக்கிற கிறிஸ்டலுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி க்ரியேட் பண்ணிக்கோங்க, அதாவது மைண்ட் சைடு. பட் நீங்கள் தான் அந்த மைண்ட் சைடில் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். எப்படின்னா அது ஒரு சின்ன ப்ரோக்ராம் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து கிறிஸ்டலை நல்லா வாஷ் பண்ணிடுங்க. ஒன்றா வந்துட்டு மூன் வாட்டரில் வாஷ் பண்ணணும், இல்லைன்னா வந்துட்டு டர்மரிக் வாட்டர் அதில் வாஷ் பண்ணிவிட்டு தென் அதை யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா ஆல்ரெடி வந்து இந்த கிறிஸ்டல்ஸில் வந்துட்டு நமக்கு நிறைய எனர்ஜிஸ் வந்துட்டு வெளியில் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போது அந்த எனர்ஜிலேயே வந்து பார்த்திங்கன்னா சில டெப்ரீஸ் இருக்கலாம், அதனால நம்ம வாஷ் பண்ண சொல்கிறோம். ஓகே, இப்போ நமக்கு சக்ரா வந்து பிளாக் ஆயிடுச்சு.
இப்போ என்னன்னா ஒருத்தருக்கு தேர்ட் ஐ சக்கரா பிளாக் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த தேர்ட் ஐ சக்கராக்கு நான் என்ன கல் யூஸ் பண்ண சொன்னேன்? ஒயிட் குவார்ட்ஸ் கிறிஸ்டல்ஸ் அமெத்திஸ்ட் யூஸ் பண்ணலாம்னு சொன்னேன். இப்போ இந்த ஒயிட் குவார்ட்ஸ் அமெத்திஸ்ட் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ராக் கிடைச்சதுன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கு தெரியும், பார்த்தீங்கன்னா தெரியும் ராக். ஸோ இந்த மாதிரி ராக் யூஸ் பண்ணும்போது ரொம்ப அதிகமான எனர்ஜியை எனிமேட் பண்ணும் கிறிஸ்டல்ஸ். பிகாஸ் சில கிறிஸ்டல்ஸ் வந்து ரேஸை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும். ரிஃப்ளெக்ஷன்னா வெளியில் இருக்கிற லைட்டை வச்சு அதை பிரதிபலிக்கிறது. சிலது வந்து சில கிறிஸ்டல்ஸ் என்ன செய்யும்னா தன்னுடைய சொந்த எனர்ஜியே, ஓன் எனர்ஜியே வந்துட்டு வெளியே விடும். அதுதான் வந்துட்டு இந்த மாதிரி ராக்ல நடக்கும். ஏன்னா இந்த ராக்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் உருவாகிறதுக்கே பல ஆண்டுகள் ஆகும் பூமிக்குள்ள உருவாகிறதுக்கு. அப்படி இருக்கிற கிறிஸ்டல்ஸை நம்ம பயன்படுத்தும் போது நமக்கும் நல்ல ஒரு ரிசல்ட்டை, நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்கும். இப்போ தேர்ட் ஐ சக்ரா அப்படின்னு நினச்சிக்கோங்க. இப்போ ரொம்ப பிளாக்காக இருக்குது. அப்போ இந்த கிறிஸ்டல் இப்படி கையில் எடுத்துட்டு உங்களுக்கும் இந்த கிறிஸ்டலுக்கும் இடையில ஒரு கனெக்டிவிட்டி கிரியேட் பண்ணுங்க. ஒன்றுமே சொல்ல வேண்டாம். ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லவ்லி மூமெண்ட்ஸில் இந்த கிறிஸ்டல் இப்படி கையில் வச்சு பாருங்கள். இந்த கையில் வச்சிங்க அப்படின்னாலே கொஞ்சம் நேரத்தில் அதுலேருந்து உள்ளுக்குள்ளே ஒரு எனர்ஜி உங்கள் கையில் ஃபுல்லாக நிறையிறது உங்களுக்கு நல்லா தெரியும். அப்படி நிறையுது அப்படின்னாலே உங்களுக்கும் அந்த கிறிஸ்டலுக்கும் ஒரு பாண்டிங் வந்து கிரியேட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறமா இதை வந்து உங்களுடைய தேர்ட் ஐக்கு நேராக, உங்களுடைய தேர்ட் ஐ இங்கே இருக்குன்னா இதுக்கு நேராக ஒரு 1 feet டிஸ்டன்ஸில் இந்த ஸ்டோனை இப்படி வைங்க. இதோ இந்த மாதிரி இப்படி வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய தேர்ட் ஐ வந்து நல்ல ப்ரெஷர் ஆகும், எனர்ஜைஸ் ஆகிறது நல்லா தெரியும் உங்களுக்கு. ஸோ இப்படி வச்ச ஒரு நிமிஷம் கண்ணை மூடி உட்காந்து பாருங்க. ஓகே, இந்த கிறிஸ்டலுடைய எனர்ஜி வந்து உங்களுக்குள்ள ஒரு வேவ்ஸ் மாதிரி உள்ள போகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகும். இது வந்து நம்மளுடைய தேர்ட் ஐ சக்ராக்கு. தென் இதே போல் உங்களுக்கு சோலார் ஃப்ளெக்ஸஸ், தென் வந்து உங்களுடைய நேவல் சக்ரா, ரூட் சக்ரா, இந்த மாதிரி எந்த சக்ராவாக இருந்தாலும் கிறிஸ்டலை நீங்கள் வந்துட்டு கையில் வச்சு ஒரு எனர்ஜைஸ் பண்ணி நீங்கள் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ லோயர் சக்ராஸ் எல்லாம் எப்படி எனர்ஜைஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் லோயர் சக்ராஸை எனர்ஜைஸ் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டோன் ஆக்சுவலி வந்து இப்போ இது வந்து சிட்ரின். இந்த சிட்ரின் வந்து நேச்சுரல் சிட்ரின், பட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சிட்ரின் இது. ஏன்னா இது நார்மல் சிட்ரின் கிடையாது, இது கொஞ்சம் ஹையர் லெவல், ஹை குவாலிட்டி. ஸோ இந்த சிட்ரினை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இதுக்கிட்ட நம்ம ஒரு பாண்டிங் கிரியேட் பண்ணிவிட்டு நம்மளுடைய நேவல் பார்ட்டில் இந்த கிறிஸ்டலை இப்படி இந்த இடத்துல இப்படி நேவல் பார்ட்டில் இப்படி வச்சிடுறோம். இதில் வச்சுட்டு உங்களுக்கு எந்த சக்கராவுக்கு இந்த எனர்ஜி தேவைன்னு நினைக்கிறீங்களோ அந்த சக்கராவுக்கு அந்த எனர்ஜி கிடைக்கட்டும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த கிறிஸ்டல் ஸ்டோனுடைய எனர்ஜி அந்த பர்டிகுலர் சக்கராவுக்கு கிடைக்கும். ஸோ இதை வந்து எவ்ரிடே நம்ம பண்ணலாம். ஏன்னா இதெல்லாமே நம்ம தினம் தினம் செய்யக்கூடிய, நிறைய பேர் கிறிஸ்டல்ஸ் வாங்கி வச்சுருப்பாங்க. கிறிஸ்டல்ஸ் இருக்கிறவங்க நிறைய பேர் அந்த எப்படி அதை நம்ம வந்து டெய்லி யூஸ் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் நிறைய பேர்கிட்ட இருக்கும். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லா இருக்கும். நீங்களே வந்து நல்லா ஒரு ஃப்ரெஷ் ஆகிடுவீங்க இந்த கிறிஸ்டலை வந்துட்டு யூஸ் பண்ணது பிறகு. ஓகே, இப்போ நீங்கள் ஏதாச்சும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு வேலை பார்க்குறீங்க அப்படின்னா கூட அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு ஒயிட் குவார்ட்ஸ் கிறிஸ்டலோ இல்லை அமித்திஸ்ட் கிறிஸ்டலோ இல்லை வந்துட்டு பிளாக் டர்மலின் இந்த மாதிரி ராக்ல வைக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா நீங்கள் செய்கிற அந்த ஒர்க்கை கூட வந்து அதை மேனிஃபெஸ்ட் பண்ணி கொடுக்கும். அதனால தான் இந்த கிறிஸ்டல்ஸை பற்றி நம்ம இந்த சக்ராஸை அன்பிளாக் பண்ணுறது. பட் அந்த அன்பிளாக் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு நம்மளா பண்ணிக்கிறது ஒரு வகை. இன்னொன்று வந்து இந்த மாதிரி பக்கத்தில் கிறிஸ்டல்ஸ் இருந்தது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே இந்த சக்ராஸ் எல்லாமே அன்பிளாக் ஆகும். எப்போவுமே வந்து பிளாக் ஆகாமல் நம்மளை சேஃப்டியாக வைக்கிறது இந்த கிறிஸ்டல்ஸ் தான். ஸோ யூஸ் பண்ணி பாருங்கள்.